ஹீரோ இறந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு 32 வயசு தான் ஆகுது, எனக்கு இன்னும் சாகிற வயசெல்லாம் இல்லை அப்படி சொல்லி இந்த நர்ஸ் கிட்ட ஆர்குமெண்ட்லாம் பண்ணி திரும்பவும் பூமிக்கு வரத்தை பெற்றிருப்பான் அப்படி சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். திரும்பவும் ஹீரோ பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவன் ரெகுலராக பண்ணுற வேலை என்னன்னா 10 மணிக்கு எந்திரிக்கிறது, 12 மணிக்கு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பசங்களோட போய் கிரிக்கெட் விளாட்றது, பாத்ரூமில் உட்காந்து ஏதாச்சும் ஒரு கேம் விளாட்றது, இப்படி தான் அவன் லைஃப் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அவங்க கூப்பிட்டு அவனை வார்ன் பண்ணி விட்டுறாங்க, உன்னோட ஒரு நாள் முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு. அடுத்த நாள் ஹீரோக்கு பிரேக்கப் ஆகுது. அன்னைக்கும் நான் பூமிக்கு போய் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னா, என்னடா இங்கே ஒரே ஃபிலிமாக காட்டிட்டு இருக்கேன், காலைல எந்திரிக்கிறது விளாட்றது தூங்குறது இதை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அன்னைக்கும் சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் தான் ஹீரோவோட சாவு வர்றதுனால அதனால ஹீரோ என்ன முடிவு பண்றான் அப்படின்னா, அம்மா 3 நாளைக்கு எனக்கு வீட்டுக்குள்ளேயே சோறு கொடுத்துட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு மானிட்டர்லாம் ஆன் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வச்சுட்டு வந்து உட்காரான். அப்பவும் அவன் ரூம்ல இருக்க எல்லாம் மாறுது. என்னடான்னு பார்த்தா அந்த நர்ஸ் எகைன் இங்க வந்துடுறாங்க. சாவை யாராலும் தடுக்க முடியாது, வீட்டுக்குள்ள இருந்து தடுக்கலான்னு பாக்குறியா அப்படிலாம் சொல்லி பேசிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டுட்டு போறாங்க. நீ உன்னோட நார்மல் லைஃப்ல இருந்தா தான் இந்த 3 நாள் பூமியில இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இறந்ததுக்கு அப்புறம் நீங்க பூமிக்கு வரணும்னு நினைப்பீங்களா, அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.